கடலூர் மாவட்டம் திருமுட்டம் ஒன்றியம் சேத்தாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த களியபெருமாள், கலைசெல்வி ஆகியோரின் வீடு கடந்த 5 தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட தீ விபத்தில் எரிந்து நாசமானது. இதில் 3 லட்சம் மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் படிப்பு சான்றிதழ்கள், வெள்ளிப் பொருட்களும் எரிந்து தீக்கிரையாகின. இதையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் பாதிக்கப்பட்டோரை சந்தித்து அரிசி, பால், பிரெட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களும் நிதியும் வழங்கி ஆறுதல் கூறினார். இந்நிகழ்வின் போது முற்போக்கு மாணவர் கழகம் மாவட்ட துணை அமைப்பாளர் TR ஆனந்தமணி, ஒன்றிய செயலாளர் ரவி, தொகுதி துணை செயலாளர் வெற்றிவேந்தன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அடுத்த மேலப்புளம்புதூரில் உள்ள காமராஜர் நகரில் வசித்து வருபவர் ராமலிங்கம். ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளரான இவர் தனது மனைவியுடன் வழக்கம்போல் விவசாய வேலைக்காக தனது விவசாய நிலத்திற்கு சென்றுள்ளனர். பின்னர் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 50 சவரன் நகை மற்றும் 10 லட்சம் ரூபாய் திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே வடக்கு ராமானுஜபுரம் பகுதியைச் சேர்ந்த மணி என்பவர் தனக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் கரும்பு பயிரிட்டுள்ளார். இந்நிலையில் இவரது தோட்டத்தில் கரும்பு அறுவடை செய்யும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தோட்டத்தில் மலைப்பாம்பு ஒன்று இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கரும்பு தோட்டத்தில் இருந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை லாவகமாக பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். பின்னர் வனத்துறையினர் அங்குள்ள காப்பு காட்டு பகுதியில் பாதுகாப்பாக மலைப்பாம்பை விட்டனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் ஆத்தூர் வட்டார பகுதிகளில் உள்ள அனைத்து கடைகளிலும் புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சின்னாளப்பட்டி மற்றும் தர்மத்துப்பட்டி பகுதிகளில் உள்ள 30க்கும் மேற்பட்ட கடைகளில் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வில் சின்னாளப்பட்டியில் 1 மளிகை கடையிலும் தர்மத்துப்பட்டியில் 8 மளிகை கடைகளிலும் குட்கா பொருட்கள் வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் 9 கடைகளுக்கு சீல் வைத்ததோடு 50,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். 14 நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்த ஒன்றிய அரசை கண்டித்து மதுரை மாவட்டம் ஜின்னா திடலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய 1ஆம் பகுதிக்குழு செயலாளர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில குழு செயற்குழு உறுப்பினர் கண்ணன், மாநில குழு உறுப்பினர் விஜயராஜன், மாவட்ட செயலாளர் கணேசன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். முன்னதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட குழு அலுவலகத்தில் இருந்து பேரணியாக வந்து ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தூத்துக்குடி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள யூனியன் வங்கியில் சுமார் 21,000 வாடிக்கையாளர்கள் உள்ளனர். மேலும் இந்த வங்கியின் மூலம் 100க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு மற்றும் மீனவர்களுக்கு பல கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டு பயன்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த வங்கியை ஆட்குறைப்பு நடவடிக்கையின் கீழ் தூத்துக்குடி அண்ணாநகர் பகுதியில் உள்ள யூனியன் வங்கியின் மற்றொரு கிளையுடன் இணைக்கும் முயற்சியில் வங்கி நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாடிக்கையாளர்கள் மற்றும் வியாபாரிகள் தூத்துக்குடி VVT சிக்னல் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகர காங்கிரஸ் தலைவர் முரளிதரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நகரின் மையப்பகுதியில் இயங்கி வருகின்ற யூனியன் வங்கி தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டு 4ஆம் கேட்டு அருகில் உள்ள மற்றொரு கிளையோடு இணைக்கின்ற ஒரு திட்டத்தினை இன்றைக்கு யூனியன் வங்கியினுடைய நிர்வாகம் எடுத்திருப்பதை கண்டித்து வாடிக்கையாளர்கள் நாங்கள் இந்த அறவழி போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். இன்றைக்கு ஒன்றிய அரசு வங்கிகள் இணைப்பு என்ற பெயரில் வங்கிகளை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்பு குறைக்கின்ற ஒரு திட்டத்தையும் இன்றைக்கு ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இந்த வங்கி தூத்துக்குடி நகரின் மைய பகுதியில் மிக சிறப்பாக ஏறத்தாழ 21,000 கஸ்டமர்களை, வாடிக்கையாளர்களை இந்த வங்கி பெற்றிருக்கின்றது. அந்த வங்கியிலே ஆண்டுக்கு 130 கோடிக்கு மேல் பண பரிவர்த்தனை நடந்து கொண்டிருக்கின்றது. 130 சுய உதவி குழுக்கள் இந்த வங்கியிலே இடம்பெற்றிருக்கின்றார்கள். தூத்துக்குடி மாவட்டத்திலே தேசியமயமாக்கப்பட்ட ஒரு வங்கியிலே 130 சுய உதவி குழுக்கள் இடம்பெற்று மாவட்டத்திலே முதன்மை இடத்தை இந்த யூனியன் வங்கி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இப்படிப்பட்ட பெயர் பெற்ற இந்த வங்கியை
இடமாற்றம் செய்யக்கூடாது என்றும், அதே நேரத்தில் வங்கிகளை இணைக்கின்றோம் என்ற பெயரில் ஆட்குறைப்பு, வங்கியினுடைய கிளைகளை எண்ணிக்கையை குறைப்பதை நாங்கள் வன்மையாக கண்டித்து வாடிக்கையாளர்கள் இந்த அறவழி போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். திருப்பூர் தெற்கு மற்றும் வடக்கு சட்டமன்ற தொகுதிகளை இணைக்கக்கூடிய வகையில் புஷ்பா ரம்டானா அருகே ஒரே ஒரு மேம்பாலம் மட்டும் இருந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இதனை கருத்தில் கொண்டு பாளையங்கோட்டையில் இருந்து வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோல்டன் நகர் வரை 48.26 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாலம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டு பாலத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் கஸ்பா பகுதியைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் ஆம்பூர் நகர் பகுதியில் உள்ள நாகேஸ்வரன் கோவிலில் இருந்து இருமுடி கட்டி சபரிமலைக்கு செல்ல பூஜைகள் மற்றும் ஏற்பாடுகள் செய்து வந்துள்ளனர். அப்பொழுது கஸ்பா பகுதியைச் சேர்ந்த தளபதி என்பவர் சபரிமலைக்கு செல்லும் தனது உறவினர்களை காண நாகேஸ்வரன் கோவிலுக்கு வந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தளபதி தேநீர் குடிப்பதற்காக கோவிலில் இருந்து வெளியே வந்தபோது ஆம்பூரில் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்து வருவதாக கூறி தளபதியை ஆம்பூர் நகர காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த தளபதியின் உறவினர்கள் மற்றும் சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் ஆம்பூர் நகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அவரை விடுவிக்க கோரி காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சொந்த ஜாமீனில் காவல்துறையினர் தளபதியை விடுவித்ததை அடுத்து இளைஞரின் உறவினர்கள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கொட்டக்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் கொட்டக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 180 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இப்பள்ளி மாணவர்களுக்காக பள்ளியின் அருகே கட்டப்பட்ட கழிவறை கட்டடம் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் மாணவ மாணவிகள் இயற்கை உபாதைகளை கழிப்பதற்காக அருகில் உள்ள செய்யாற்றுக்கு செல்வதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம், பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளியில் உள்ள கழிவறை கட்டடத்தை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ராமாபுரத்தில் உள்ள SRM பல் மருத்துவக் கல்லூரியில் இளநிலை பல் மருத்துவ மாணவர்களுக்கான செயற்கை பல் மருத்துவம், ஈறு அறுவை சிகிச்சை மற்றும் பல் பாதுகாப்பு, வேர் சிகிச்சை குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. இந்த கருத்தரங்கை மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது இன்ஃபுளுன்சா வைரஸ் காய்ச்சல் குறித்து தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும், கேரளாவில் கொரோனா தொற்று பரவுவது குறித்து தமிழ்நாடு மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் கூறினார். இப்போ மழை காலம் இருக்கு, அதே நேரத்தில் சபரிமலை பக்தர் கூட நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் பொதுவாக ஆஸ் ஆஃப் நவ் டிஸ்ட்ரிக்ட்ஸில் பார்க்கும்போது எந்த மாதிரி ஒரு ஸ்பைக் கிடையாது டிசீஸோடது. பட் பொதுவாக இன்ஃப்ளூயன்சா சீசன் இருக்கு, அதனால் ஒரு மக்கள் கவனமாக இருக்கணும். யாராவது சளி அந்த மாதிரி கோல்டு, இன்ஃப்ளூயன்சா மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் அவங்க கண்டிப்பாக இதர பேருக்கு அது வரக்கூடாது. அதனால் மாஸ்க் போட வேண்டும். அதே நேரத்தில் ஏதோ ஃபீவர் கேசஸ் இருந்தால் உடனடியாக ஒரு டாக்டர் செக் பண்ண வேண்டும். மழை காலங்களில் நாங்கள் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸில் கூட ஸ்பெஷல் கேம்ப்ஸ் 300 ஸ்பெஷல் கேம்ப்ஸ் கூட நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அதில் டெய்லி ஃபீவர் கேசஸோட இன்சிடென்ட்ஸ் கூட பார்த்துட்டு இருக்கோம். ஆஸ் ஆஃப் நவ் தெர் இஸ் நோ அப்நார்மல் இன்சிடென்ட் எனிவேர். இருந்தாலும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சார்பாக கூட கவனமாக இருக்கும். அதே நேரத்தில் பொதுமக்கள் கூட குறிப்பாக பில்கிரிம்ஸ் மற்றும் இதர பேர் கண்டிப்பாக ப்ரிகாஷன்ஸ் எடுக்க வேண்டும் என்று இதற்கும் தெரிவித்துக் ஓகே சார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஆயில்பட்டி பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட்டு குடிநீர் திட்டப் பணிகளுக்காக குழாய் அமைக்க சாலை ஓரத்தில் 47 குழாய்கள் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த குழாய்கள் காணாமல் போனதைக் கண்ட ஒப்பந்ததாரர் பாலசுப்ரமணியம் ஆயில்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்துரு, அரவிந்தன், பால்ராஜ், பாண்டி மற்றும் சிவகண்டன் ஆகியோர் சாலை ஓரங்களில் வைக்கப்பட்டுள்ள குழாய்களை நோட்டமிட்டு அதன் பிறகு மினி லாரியை வாடகைக்கு எடுத்து திருடி சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்து கோவையில் விற்பனை செய்யப்பட்ட 7.50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 47 குழாய்களையும் மீட்டனர்.
சேலம் 5 ரோடு அருகே உள்ள கடைகளில் உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் கதிரவன் தலைமையிலான அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஹரிஹரன் என்பவரது கடையில் 3 கிலோ புகையிலை பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. மேலும் அவரது வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 14 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்து அவர் நடத்தி வந்த கடைக்கு பூட்டி சீல் வைத்தனர். இதேபோல் சிவாய நகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இருந்து 52 கிலோ புகையிலை பொருட்களும் கைப்பற்றப்பட்டது. தொடர்ந்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்தில் உள்ள 2வது அனல் மின் நிலையத்தில் முதனை கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்தார். வழக்கம்போல் பணிக்கு சென்ற இவருக்கு நெஞ்சு வலிப்பதாக கண்காணிப்பாளரிடம் கூறிய நிலையில் அவரை மருத்துவமனைக்கு அனுப்பாமல் வீட்டிற்கு தனியாக அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் கடுமையான நெஞ்சுவலியுடன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த அவர் செல்லும் வழியிலேயே மயங்கி விழுந்துள்ளார். இதனை பார்த்த வழியாக சென்றவர்கள் அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த உறவினர்கள் அவரை மீட்டு விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வெங்கடேசன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த வெங்கடேசன் உறவினர்கள் அவரது இறப்பிற்கு NLC கண்காணிப்பாளர் மற்றும் பணியில் இருந்த அதிகாரிகளே காரணம் என்று கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருடன் சேர்ந்து 2வது அனல் மின் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜராமன் பேச்சுவார்த்தை நடத்தி வெங்கடேசன் குடும்பத்தில் ஒருவருக்கு தற்காலிக பணியும் உரிய இழப்பீடும் வழங்குவதாக கூறியதன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் நகராட்சி ராமதாசபுரம் பெரியார் நகர், முத்தமிழ் நகர், பாரதியார் தெரு, கம்பர் தெரு ஆகிய குடியிருப்பு பகுதிகளில் 10 நாட்களுக்கும் மேலாகியும் மழைநீர் வற்றாமல் உள்ளது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர், நகராட்சிகளின் நிர்வாக இயக்குநர் சிவராசு உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டு குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீர் வடிக்கும் பணிகளை விரைந்து முடித்திட நகராட்சி அலுவலர்களுக்கும் பொதுப்பணித்துறை அலுவலர்களுக்கும் உத்தரவிட்டனர். அதன்படி 1000 குதிரை திறன் கொண்ட ராட்சத மோட்டார்கள் வைத்து தண்ணீரை இறைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. கிராமிய அஞ்சல் ஊழியர்களுக்கு 8 மணி முதல் நேரம் வழங்க வேண்டும், பென்ஷன் உட்பட அனைத்து பலன்களையும் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கத்தினர் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அகில இந்திய பொதுச் செயலாளர் மகாதேவ் ஐயா, முரளிதரன் ஆகியோர் ஒன்றிய அரசுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் நடைபெறும் என்று போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்ட குஞ்சப்பனை பகுதியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவா வேலு, எதிர்காலத்தில் மண்சரிவு ஏற்படாத வகையில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஒன்றிய அரசின் மண்வள ஆய்வு மையத்தின் நிபுணர்களோடு இணைந்து எதிர்காலத்தில் மண் சரிவு ஏற்படுவதை தடுக்க புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். காஞ்சிபுரம் நசரத்பேட்டையில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஹூண்டாய் தொழிற்சாலைக்கு உதிரி பாகங்கள் தயாரிக்கும் மொஃபிஸ் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதியில் இருந்து 91.22 லட்சம் ரூபாய் மதிப்பில் 2 மாடியுடன் கூடிய 6 வகுப்பறைகள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வெற்றி செல்வி தலைமை வகித்து அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவிகளும் வகுப்பறை கட்டிடத்தினை நல்ல முறையில் கட்டிட மகிழ்ச்சியுடன் அடிக்கல் நாட்டினர்.